எனக்கு லைஃப்பில் ஒரு ஆசை கைஸ், ஒரு லாங் ரைடு போகணுன்ட்டு. என்ன தான் என் காரில் ட்ரைவ்ஸ் போயிருந்தாலும் ஒரு பைக்கில் போகணுன்ட்டு ரொம்ப நாளாக ஆசை, அதுவும் ஒரு லாங் ரைடு. ஸோ இதனால் என்னோடய டெஸ்ட் ரைட் படலம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஒரு புது பைக் வாங்கணும்ல லாங் ரைடு போகிறதுக்கு. GT 650 மேலே ஒரு க்ரஷ் எப்போவுமே எனக்கு இருந்தது. ஏன் GT 650? இன்டர்செப்டர் வாங்கலாமே, பியர் 650 ட்ரை பண்ணலாமே. வெல், என் ஹார்ட் ஜிடின்னு தான் சொல்லுது. ஸோ இந்த வீக்கெண்ட் வந்து ஒரு டெஸ்ட் ட்ரைவ் புக் பண்ணியிருந்தேன். தாம்பரத்தில் இருக்கிற, ஆக்சுவலாக தாம்பரம் சானட்டோரியமில் இருக்கிற ராயல் என்ஃபீல்டில் தான் வந்து டெஸ்ட் ரைட் புக் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ GT 650யோட டெஸ்ட் ட்ரைவ் பற்றி தான். வண்டியோட ஸ்பெக் உள்ள போகலாமா? டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 650cc, பவர் வந்து 47 bhp, 7250 RPMல, டார்க் வந்து 52 Nm, அது வந்து 5250 RPMல கிடைக்குது. 169 km/h தான் டாப் ஸ்பீடுன்னு சொல்கிறாங்க. ஒரு 6 ஸ்பீட் மேனுவல், 2 சிலிண்டர், கிளச் அசிஸ்ட் இருக்குது, ஸ்லிப்பர் கிளச் இருக்குது, 14 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி. வண்டியை மூவ் பண்ண கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. பட் ஐ ரெக்கன் இட்ஸ் ஆல் அபவுட் டெக்னிக் அண்ட் ப்ராக்டிஸ். அக்ரெசிவ் ரைடிங் ஸ்டாண்ட்ஸ் தான், பட் அந்தளவுக்கு அன்கம்ஃபர்டபுளெல்லாம் இல்லை. ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான் ஓட்டியிருப்பேன் மைல்ட் டிராஃபிக் கண்டிஷன்ஸில். ஆனாலும் எனக்கு அந்தளவுக்கு ஷுவராக ஃபீல் பண்ண முடியல. பட் இந்த போஸ்டர் பழகிடுச்சுன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் அபவுட் ப்ராக்டிஸ். அந்த போஸ்டர் பழகிடுச்சுன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அக்ரெசிவாக இருக்குது ரைடிங் ஸ்டாண்ட்ஸ், பட் வந்து கான்ஃபிடெண்ட்டாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி ஜிம்மில் வந்து ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் பண்ணேன். ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்கள் லோவர் பேக்கை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்க. இந்த வண்டி மட்டும் இல்லை, எந்த வண்டி ஓட்டினாலும் உங்களுக்கு லோவர் பேக் பெயின் வரவே வராது. ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் ஒரு நல்ல எக்ஸசைஸ் அதுக்கு. ஐ ஃபெல்ட் இந்த வெஹிக்கிள் ரொம்ப பிளான்டடாக இருந்துச்சு. பிளென்டி ஆஃப் பவர் ஆன் டேப். வண்டி வெயிட் பண்ணுது த்ராட்டிலுக்காக. பிரிட்ஜ் ஏறும் போது ஓப்பன் பண்ண த்ராட்டில், வாவ், தட்ஸ் ஒன் ஹெல் ஆஃப் ஃபீலிங். 40 வயசில் என் 32 பல்லும் இழிச்சுது. பைக் நல்ல டாக்கியாக ஃபீல் ஆகுது. த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் சூப்பராக இருக்குது. ரேஸ் பைக் கேள்விப்பட்டிருக்கோம், இது ரேஸ் பீஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஒரு மிலிட்ரி டேங்கை ரைட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங். கிளச்சு ஸ்லைட்டாக டைட்டாக தான் இருந்துச்சு. அதை பற்றி கேட்டப்போ இந்த வண்டியை நிறைய பேர் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறாங்க, ஸோ அதனால் வெஹிக்கிளை அந்தளவுக்கு சரியாக நாங்கள் மெயின்டைன் பண்ணுன்ற மாதிரி ராயல் என்ஃபீல்ட் சொன்னாங்க. பட் அது ரொம்ப பெரிய நல்ல ரீசன் கிடையாது. பட் இருந்தாலும் ஐ ஃபெல்ட் கிளச் வந்து கொஞ்சம் டைட்டாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. மைலேஜ் வந்து ஒரு 25 to 28 கொடுக்கும்னு சொல்கிறாங்க இந்த வெஹிக்கிளோட ஓனர்ஸ். ஒரு ட்வின் சிலிண்டர் 650cc என்ஜின்னா வந்து அண்டர்ஸ்டாண்டபிளான ஒரு மைலேஜ் தான். அது ஒரு பெரிய கன்சர்ன் கிடையாது. கன்சர்ன் அப்படின்னு பார்த்தா ரைட் ஸ்டாண்ட்ஸ் தான். அதுவும் என்னோடய பெர்ஸ்பெக்டிவில் என்னால் அதை ஓட்ட முடியுமான்றது தான் வந்து ஒரு டவுட் எப்போவுமே இருந்துகிட்டு இருந்தது. பட் ஆனாலும் இதுதான் வேணும்னு சொல்லிட்டு என்னோடய ஹார்ட் சொல்லுது. இந்த வண்டியோட ப்ரைஸு 4,02,000ன்னு சொல்கிறாங்க. அது இந்த ஸ்பெசிஃபிக்காக நான் கேட்ட வேரியண்ட் ஏபிக்ஸ் கிரே கலரும் வேறு ஒரு இந்த பிளாக் அண்ட் ப்ளூ ஸ்ட்ரைப்ஸ் அந்த வெஹிக்கிள் மட்டும்தான் வந்து டியூப்லெஸ் டயர்ஸோடு வருது. ஸோ அதோட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 4,02,000 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த வண்டியை பற்றி ஏதாவது தெரியும்னா கமெண்ட்டில் போடுங்க. நீங்கள் இந்த வண்டி வாங்குவீங்களா, இல்லை என வாங்கிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களான்றதை பற்றியும் கமெண்ட்டில் போடுங்க. நான் இப்போ வந்து KTM ஷோரூமுக்கு போகிறேங்க. ஹெட்டிங் டு டெஸ்ட் தி அட்வென்ச்சர் 390 டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறேன். ப்ளீஸ் இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.